السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கம் சலாம். இன்ஷால்லா ஃபர்ஸ்ட் ஜியாரத் வந்து காரே சௌர் பண்ண போறோம் நாங்க. காரே சௌர் வந்து ஒரு மலை. அந்த மலையை போய் பார்த்துட்டு இன்ஷால்லா அங்கிருந்து ஒரு அவங்களுக்கு இது பண்ணி துவா செஞ்சுட்டு அங்கிருந்து வரலாம் இன்ஷால்லா. காரே சௌரோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வோட தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணும்போது இந்த மலையில 3 நாள் தங்கி இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வோட தூதர் 2 பேரு இந்த மலையில வந்து 3 நாள் தங்கி இருந்தாங்க. முஷ்ரிகீன மக்கா, இந்த மக்கா காஃபிரங்க வந்து வலைய போட்டு தேடிட்டு இருந்தாங்க. எங்க நபியை வந்து வலைய போட்டு தேடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த மலைக்கு மேல கூட வந்துருவாங்க, மலை மேல கூட வந்து தேடுவாங்க. அந்த மலை மேல வந்து தேடும் போது அந்த எந்த குழியில ஒளிஞ்சிருக்காங்களோ அல்லாஹ்வோட தூதரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த குழி கிட்டே கூட வந்துருவாங்க. வெறும் அவங்க கால் மட்டும் தெரியும். இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, நம்ம அல்லாஹ்வோட தூதருக்கு இவ்வளவு கிட்ட நெருங்கிட்டாங்க, அவ்வளவுதான் எங்க கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் யா தூதரே அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வோட தூதர் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க அபூபக்கர், உங்க கூட என் கூட எங்க ரப் இருக்கான், அல்லாஹ் இருக்கான், அதனால கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ அல்லாஹ்வோட கராமத் என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல புறாக்கள் வந்து முட்டை போடுவாங்க. அந்த குழி மேல முட்டை போட்டு அந்த மக்டியோட ஒரு ஜாலா மாதிரி ஒன்று செஞ்சிருவாங்க. அந்த இடத்த பார்ப்பாங்க, இந்த காஃபிர் மக்காவோட காஃபிர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த இடம் யாரும் வர முடியாது, ரொம்ப பழைய இது இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அவங்க 2 பேருக்கு அந்த நேரத்தில் வந்து அல்லாஹ் வந்து காப்பாற்றுவான். 3 நாள் தங்கி இருப்பாங்க. அவங்களோட மனைவி, அல்லாஹ்வோட தூதரோட மனைவி அங்கேதான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க. அந்த மலை மேலே ஏறி போய் சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து அந்த மலையில வந்து நம்ம ஏறணும் அப்படின்னு சொன்னா ஃபஜருக்கு அப்புறமா ஏறிட்டு அசருக்கு அப்புறமா தான் கீழே இறங்க முடியும். அப்போ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஈமான் இருந்தது, அவ்வளோ ஒரு இது இருந்தது, அல்லாஹ்வோட தூதரோட முஹப்பத் இருந்தது. அதனால வந்து டெய்லி அவங்க போய் பார்த்துட்டு வருவாங்க. இப்போ அந்த மலைக்கு தான் நாங்க போய் பார்த்துட்டு ஜியாரத் செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் சலாம் பேஷ் பண்ணிட்டு வரலாம். முதல் ஜியாரத் வந்து காரே சௌர் சொல்லுவாங்க. இந்த மலையோட பேர் வந்து சௌர். மலை சொன்னாங்க, பேர் மறந்துருச்சு. என்ன மலை சொன்னாங்க? சௌரா.
सामने तो कैबिन है करते अजून क्या बाहेर நான் சொன்னதுக்கு அப்புறமா போட்டு முடிச்சுக்கோங்க. फोटो पूरा साफ करेंगे नहीं நான் இப்போ வரும்போது பஸ்ஸில் சொன்னேன் இல்லையா, ஆர்எஸ் சவுர்னா மலை, ஆறுனா ஆறு வந்து இதுக்கு மேலே உள்ளே இருக்குது ஆறு. இந்த குழியில தான் வந்து அல்லாஹ்வோட தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் 3 நாள் தங்கி இருந்தாங்க இந்த மலையில். அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் பாருங்கள். லைட் இல்லை, தண்ணி இல்லை, காற்று இல்லை, ஒன்றுமே இல்லை, வெயில். இப்போ நம்ம ரூமில் ஏசியில் இருந்து கூட வந்து கொஞ்சம் வெளியில் தொழுவு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெளியில் வந்தாலே ஹஷ்ஷு புஷுன்றோம். அப்போ 3 நாள் அந்த குழியில் தங்கி இருந்திருப்பாங்களே, எப்படி இருந்திருப்பாங்க? என்ன இருந்தது அவங்க கிட்ட? அப்போ அவங்க கிட்ட என்ன இருந்தது? ஈமான் இருந்துச்சு. நம்ம கிட்ட இல்லை இல்லையா? கரெக்டு தானே? நம்ம கிட்ட இல்லை, அவங்க கிட்ட ஈமான் இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அவ்வளோ வேதனைப்பட்டு அவ்வளோ துன்பப்பட்டு இஸ்லாத்தை வந்து இவ்வளோ தூரம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறமா எங்களோட இதில் தான் நம்ம இருக்கோம் இல்லையா? அதனால் வந்து கொஞ்சம் இஸ்லாத்தை வந்து எப்படி பின்பற்றணுமோ அந்த மாதிரி பின்பற்றுங்க. தொழுவுங்க, துவா செய்யுங்க, இபாதத் பண்ணுங்க, நேரத்தை வீணாக்காதீங்க எப்போவுமே, சரிங்களா? இந்த நேரம் எல்லாம் மறுபடியும் கிடைக்காது. கிடைக்கிற நேரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் அந்த மாதிரி நேரம் வரும்னு யாராவது எதிர்பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்களா? இல்லை. இந்த மாதிரி நேரம் கிடைக்கும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு, சரிங்களா? இந்த மலையில் வந்து ஒரு 3 நாள் தங்கி இருந்தாங்க. முஷ்ரிக்கீன மக்கா வந்து மக்கா ஃபுல்லாக தேடிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வோட தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு என்ன பண்ணாங்க? தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கும்போது மக்காவோட முஷ்ரிக்கோட சர்தார் என்ன பண்ணுறான்னா ஒரு ஏலான் பண்ணுறான். என்ன ஏலான் அப்படின்னு சொன்னால், யார் அல்லாஹ்வோட தூதரோட கழுத்து நஊது பில்லாஹி மின் ஸாலிக் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு 100 ஒட்டகம் வந்து இனாமா கொடுக்கப்படும், பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 100 ஒட்டகம் என்ன ஒட்டகம்? சிகப்பு ஒட்டகம். சிகப்பு ஒட்டகம் வந்து இங்கே வந்து ரொம்ப விலை. இந்த தங்கம், இந்த டைமண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட அதிகமான விலை வந்து அந்த ஒட்டகத்துக்கு இருக்கு, சரிங்களா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஏலான் பண்ணுவாங்க, 100 ஒட்டகம் சிகப்பு ஒட்டகம் நாங்கள் வந்து யார் தலையெடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு தரோன்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மக்களோட முஸ்லிக்கோட பசங்க, சின்ன சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து அல்லாஹ்வோட தூதரை வந்து தேடுறாங்க. 100 ஒட்டகம் ஆசை போவோமா தேடுறாங்க. தேடும்போது இந்த மலையில கூட ஏறிடுறாங்க. அவங்க ஏறி தேடும் போது அல்லாஹ்வோட தூதரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மலை மேலே ஒரு குழி இருக்குது, அந்த குழிக்குள்ளே தான் வந்து ஒளிஞ்சு இருக்காங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, அவங்க கீழே இப்படி எட்டி பார்த்தா 2 பேரும் தெரியும். அந்த அளவுக்கு தான் நின்றுட்டு இருக்காங்க, ஒரு 2 இன்ச்சுக்கு தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அல்லாஹ்வோட தூதர் சொல்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் சொல்கிறாங்க அவங்க கிட்ட, இந்த மாதிரி வந்து இவ்வளோ கிட்ட நெருங்கிட்டாங்க, நம்ம கதை முடிஞ்சிச்சு நினைக்கிற தூதரை அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வோட தூதர் சொல்கிறாங்க, பயப்படாதீங்க அபூபக்கரே, எங்கள் கூட உங்கள் கூட எங்கள் ரப்பு அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வோட கராமத்து, அந்த மலை மேலே ஒரு குழி இருக்கு இல்லையா, அந்த குழி மேலே வந்து புறாக்கள் வந்து உட்காந்து முட்டையை போட்டுருவாங்க. முட்டையை போட்டு போன உடனே இப்போ எதிரிங்கெல்லாம் பார்ப்பாங்க, ரொம்ப பழைய கால இடம் இது, இங்கெல்லாம் இந்த தூரத்துக்கெல்லாம் வந்திருக்க முடியாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் அல்லாஹ்வோட தூதர் வந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் பண்ணுவாங்க. அது மதீனா போகும்போது எங்கே ஹிஜ்ரத் பண்ணி ஃபஸ்ட்டு வந்தாங்க, அந்த பள்ளிவாசல், அதெல்லாம் நான் இன்ஷா அல்லாஹ் காமிப்பேன். பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அவங்க மனசில் என்னென்ன நினச்சி வந்தீங்களோ மலையை பார்த்து துவா செய்யுங்க, ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறமா நம்ம பஸ்ஸில் ஏறிடலாம் இன்ஷா அல்லாஹ்.